ஜெபம் பண்ண கடவோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே எங்கள் மத்தியிலே வல்லமையாக எழுந்தருளி உம்முடைய அருள் பிரசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைத்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 30 பாமாலை 19 பாடவும். எவ்வனமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். கீதம் 30 பாமாலை 19 பாடவும். உம்மை
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாயில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிந்துள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவும். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் முடி வழிகளை விட்டு வழி விளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமல் செய்யத்தகாத விலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின் படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மேல் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து மோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறதவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக.
கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 1வது வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை முறைமுறையாக வாசிப்போம்.
27ஆம் சங்கீதம் 1வது வசனம் முதல். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகஞ்சருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தின் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள 1வது வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். ஏசாயா 60 1 முதல் 6 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏபா தேசங்களில் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள 1வது வேத பாடம் வாசித்தாயிற்று. La
வாருங்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. மத்தேயு 5:13 முதல். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வானத்தையும் பூமியும் படைத்த அவனிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். அவர் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்தியத்திலும் உண்டு சாஸ்திரேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவே
மண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாடம் எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடையக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. பெந்தைகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். பரிசுத்தமுள்ள தேவனே, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று விளம்பின தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நாங்களும் பரிசுத்தமாய் உலகின் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்திட, இவ்வுலகில் மகிமையாய் எழும்பி பிரகாசித்திட அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்களில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, முதடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும்.
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 235 நூற்றாண்டு கீதம் 283 பாடுவோம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே. கீதம் 235 நூற்றாண்டு கீதம் 283 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் கூட நல்ல வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த அருமையான தருணங்களை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே ஐயா அவர்களையும் அவள் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர்கள் செய்து கொண்டு வருகிற மகத்துவமான இந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளையை இதே வேளையிலே ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையை ஒவ்வொரு வாரமும் மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த ஆராதனை வேளையை ஒவ்வொரு வாரமும் ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு வழங்கி வருவதற்கு எங்களுக்கு ஏராளமான தேவைகள் உண்டு, செலவுகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு நீங்கள் தாங்க முன் வரலாம். நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சந்தேகம் கிடையாது. கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை தாங்குவதற்கு முன் வந்த சென்னை சார்ந்த அருமையான குடும்பத்தினருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான தாயார் திருமதி ஜெயஸ்ரீ மோகன்ராஜ் அம்மா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வயோதிப காலத்திலும் நம்முடைய ஆராதனை வேளையை மிகவும் தவறாமல் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதை எண்ணி இந்த வாரத்திலும் இந்த ஆராதனை வேளையை நமக்கு தாங்க முன் வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அருமையான அம்மா அவர்களையும் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான மகள் சகோதரி கிரேஸ் அபிகாயில் மோகன்ராஜ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான சகோதரி அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அவருடைய அடுத்த மகன் திரு ஆஸ்பன் ஆலிவர், திருமதி அனிதா ஐரிஷ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுக்கு கொடுத்த அருமையான அன்பு குழந்தை லூக்கா தாமஸுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே எல்லா விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் ஆரோக்கியத்தினாலும் இந்த குடும்பத்தை நிறைத்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் அப்பா. என்னை மறைத்து நீர் வெளிப்படும். கேட்கிற முது ஜனங்களுக்கு ஆண்டவரே அது பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மீண்டும் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் உப்பும் ஒளியுமான இறை மக்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேதவசனம் நாம் இரண்டாவது பாடமாக வாசிக்க கேட்ட பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கே வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இங்கே நம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் இந்த உலகத்திலே நாம் உப்பாக இருக்க வேண்டும் என்று வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே வெளிச்சமாக ஒளியாக நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை அவர் செய்யும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றதை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலும் 111 வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை இந்த மலை பிரசங்கத்தில் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் இந்த அதிகாரங்களை பார்க்கும் பொழுது, இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது முதல் 12 வசனங்களிலே இந்த பாக்கியவான்களை குறித்து ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 9 பாக்கியவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாக்கியவான்களாய் வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இந்த பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ்தான் இந்த இஸ்ரேல் தேசம் இருந்தது. ரோம சாம்ராஜ்யத்திலே ரோமருடைய காலங்களிலே அவர்கள் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், உப்பையும் சூரியனையும் விட மிகவும் பயனுள்ளது எதுவும் இல்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள்.
ரோமர்களுடைய காலங்களிலே அவர்கள் ஊதியம் கொடுக்கும் பொழுது இந்த சம்பளமாக உப்பை கொடுப்பார்களாம். அப்படி என்றால் உப்பு எவ்வளவு விலையேற பெற்றது. நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கணும். நாம் இந்த உப்புல அப்படி என்ன வேல்யூ இருக்குது? ரொம்ப சாதாரணமானது, ரொம்ப சீப்பானது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரோமர் காலங்களில் இந்த உப்பை தான் என்ன செய்வாங்கன்னா சம்பளமாய் கொடுக்கின்ற வழக்கமும் வைத்திருக்கிறது. நம்ம ஊரில் கூட சில பழமொழி சொல்லுவாங்க, உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்று சொல்லி. அப்போ உப்பிட்டவர் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நம் வாழ்வதற்கு இந்த உதவி செய்தவங்க, அவங்க உப்பிட்டவர் என்று சொல்லுவோம். அப்போ இந்த உப்பு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியமாக நம்முடைய வாழ்க்கையில் கூட வாழ்க்கையில் கூட அது பயன்படுகிறது என்பதை நாம் என்ன செய்திருக்கிறோம்னா அறிந்திருக்கிறோம். ஆதி காலங்களில் மின்சாரம், இந்த குளிர் பதப்படுத்துகிற இந்த வசதிகள்லாம் இல்லாமல் இருந்த சூழ்நிலைகளில் இந்த உப்பை நிச்சயவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. இது உப்புக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாதுகாக்கின்ற ஒரு தன்மைகள்லாம் என்ன செய்திருக்குன்னா இருந்திருக்கு. இஸ்ரவேல் தேசத்தில் உப்பு நினச்சிவாங்கன்னா நம்முடைய பகுதிகளைப் போல கடல் நீர்லேருந்து உப்பு எடுக்க மாட்டாங்களாம். அங்கு சவக்கடல் இல்லை உப்பு கடல், டெட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள் இருக்கிறது, குன்றுகள் இருக்கிறது, மலைகள் இருக்கிறது, பாறைகள் இருக்கிறது. இது உப்பு பாறைகள் என்று நிறைய இருக்குமா. இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த உப்பு பாறைகளில் போய் அந்த செதுக்கி வெட்டி என்ன செய்வாங்கன்னா இந்த உப்புகளெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அதை பயன்படுத்துவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பார்த்துக்கிடுங்க. அந்த உப்பை தான் அவங்க என்ன செய்தாங்கன்னா அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த உப்பு வெகு நாட்கள் வெயிலிலும் அல்லது காற்றிலும் படும் என்று சொன்னால், அது அப்படியே உபயோகப்படுத்தப்படாமல் இருக்கும் என்று சொன்னால், அந்த உப்புடைய அந்த சாரத்தன்மை என்ன செய்யுமான்னா அது அப்படியே இழந்து போய்விடுமா. அந்த உப்பில் சோடியம் குளோரைட் இருக்கும். அது என்ன செய்யணும், அப்படியே அதனுடைய தன்மையை இழந்து விடும். அந்த உப்பை தான் சாரமற்ற உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உப்பு என்ன செய்வாங்கன்னா நிறைய வாங்கி, ஏன்னா அவங்க பாறைகள்லேருந்து எளிதாக வெட்டி எடுத்து கொண்டு போயிடுவாங்க. இப்படி நிறைய சேர்ந்துச்சுன்னா அந்த உப்பை என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே கொட்டி போடுவாங்களாம். தேவாலயத்தில் இந்த உப்பு நிறைய வச்சுருப்பாங்களாம். இந்த உப்பு அப்படி சாரமற்று போன உப்பு என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக மலைக்கு உள்ள தேவாலயத்துக்கு வரும்பொழுது அந்த பாதைகளில் இந்த பனிக்காலங்கள் அதிகமாக பனி பெய்து அப்படியே என்னச்சுன்னா பனிக்கட்டியாக இருக்குமா. அதே போல் ஆலய படிக்கட்டுகள் கூட என்னச்சுன்னா பனிக்கட்டுகளினால் அப்படியே நிறைஞ்சிருக்குமா. அதில் இந்த உப்பெல்லாம் என்னச்சோன்னா தூவி விடுவார்களாம். அதன் வழியாகத்தான் நடந்து வருவாங்களாம். அதைத்தான் அவர் என்ன சொல்றதுன்னா, இது உப்பு சாரமற்று போனால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கு என்ன செய்யாதுன்னா உதவாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த உப்புலாம் நம்ம பார்க்கும் பொழுது அது நல்ல உப்பாக இருந்தால் நம்ம உபயோகப்படுத்தலாம். அந்த உப்பு சாரமற்று போனால் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் என்ன செய்து விடுனா வெளியே கொட்டப்படுவதற்கும் அதில் மனுஷன் நடந்து போவதற்கு தான் உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் இன்றைக்கு சாரமுள்ள உப்பாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சோதோம் கொமோரா பட்டணத்தில் உள்ள லோத்துவையும் அவருடைய மனைவி பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்க, நான் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன். நீங்கள் உடனடியாக என்ன செய்யுங்கன்னா இந்த பட்டணத்தை விட்டு நீங்கள் நான் காண்பி அந்த மலைக்கு ஓடி போங்க. நீங்கள் ஓடி போகும்பொழுது பின்னிட்டு பாராத நீ ஓடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் இவங்க எல்லாம் ஓடி வரும்பொழுது அந்த லோத்துடைய மனைவி மாத்திரம் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறி போனான். பாருங்க, நம்ம உப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்ட இந்த குடும்பத்தில் அந்த லோத்துவினுடைய மனைவி மாத்திரம் கீழ்ப்படியாமையினால் உதவாமல் என்ன செய்தால் நான் ஒரு சாரமற்ற உப்பாக மாறி போனார். இந்த அதிகாரத்தில் நீங்கள் மலை பிரசங்கத்தில் பார்க்கும்போது கடைசியாக ஆண்டவர் முடிக்கும் பொழுது கூட யார் இந்த சாரமற்ற உப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 26 முதல் 28 வரை உள்ள வசனங்களில் என்னுடைய வார்த்தையின் கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ அவன் மணலின் மீது கட்டப்பட்ட ஒரு வீட்டை போல் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து புயலடிக்கும் பொழுது காற்றடிக்கும் பொழுது அது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த
மணலில் கட்டப்பட்டது வீடானது இடிந்து போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் கற்பாறையின் மீது கட்டப்பட்டவர்கள். அப்போ யார் நம்ம சாரமுள்ள உப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள். சாரமற்றவர்கள் யார்? இந்த லோத்துவின் மனைவியை போல கீழ்ப்படியாமல் போனவர்கள். நீங்களும் நானும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த உப்பினுடைய சிறப்பு என்ன என்பதை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக, உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. இங்கே நாம் பார்க்கிறோம் நீங்கள் உப்பாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன் அவ்வாறு சொல்லியிருக்கிறார்? வேதத்தில் இந்த உப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போஜன பலியும் நாம் படைத்தாலும் அது சாரம் உள்ளதாக என்ன செய்யணும் இருக்கணும். எப்படி உப்பினால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல். அப்போ இது உப்பு ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்வதற்கு ஒரு பொருளாக கருதப்படுகிறது. அதனால எல்லாவற்றோடு கூட உப்பை நாம் என்ன செய்யணும் படைக்கணும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பலி செலுத்தும் பொழுது அந்த உப்பு என்ன செய்யணும் இருக்கணும். நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் இங்கு 23-24 ஆகிய வசனங்களிலே நீ பாவ நிவாரணத்தை முடித்த பின்பு பழுதற்ற ஒரு இளங்காளையையும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் மந்தையிலிருந்து எடுத்து பலியிடுவாயாக. அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுவாயாக. ஆசாரியர்கள் அவைகள் மேல் உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக இடக்கடவர்கள் சொல்லப்பட்டது. அப்போ பலி செலுத்தும் பொழுது அந்த பலிகள் மீது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா உப்பை என்ன செய்யணுமா தூவ வேண்டும் என்று வேதத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எஸ்ராவுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறார். 7ஆம் அதிகாரம் 12 நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும்பொழுது மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ரா அவரோடு கூட எருசலேமுக்கு செல்லுகிற ஏராளமான யூதர்களுக்கு அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகின்றார், நீங்கள் 21-22 ஆகிய வசனங்களிலே நீங்கள் போகும்பொழுது என்னென்னலாம் கொண்டு போக வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் என்னெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். அது மாத்திரமல்ல 22ஆம் வசனம் சொல்லுகிறது, வேண்டிய உப்பையும் தாமதமில்லாமல் கொடுக்கவும் பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையாக இருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்படவும் வேண்டும். அப்போது என்னென்னலாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தேவை அதெல்லாம் கொண்டு போகலாம். வேண்டிய உப்பு என்ன செய்யணும் கொண்டு போகணும். அப்போ அந்த ராஜாவுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, பார்த்துக்கிடுங்க, ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்றால் அது உப்பு என்ன செய்யணும் கண்டிப்பாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்று அவன் சொல்லுகின்றதை நான் பார்க்கின்றோம். அந்த காலத்தில் ஆகவே எருசலேம் தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக ஏராளமான உப்பை நினைச்சுவாங்கன்னா சேமித்து வச்சுருப்பாங்களாம். ஏன்னா எந்த ஒரு பலி செலுத்தினாலும் இந்த உப்பை நினைச்சணும் சேர்த்து செலுத்த வேண்டியிருக்கு. அந்த பலியின் மீது உப்பை தூவ வேண்டியிருக்கு. இன்றைக்கும் கூட கிராம ஆலயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு நிறைய காணிக்கை பணம் கொடுப்பாங்க. அதே வேளை சில பொருத்தின காணிக்கை செலுத்தும்போது என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா உப்பை கொண்டு வருவாங்க. ஆராதனை முடிஞ்சோன்னு அப்படி நினைச்சுவாங்கன்னா அந்த ஆலயத்தில் அப்படி உப்பை நினைச்சுவாங்க வீசுவாங்க. சில பேர் உப்பும் மிளகும் சேர்ந்து நினைச்சுவாங்கன்னா வீசுவாங்க. இன்றைக்கும் இந்த ஆலயங்களில் கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியன் இந்த உப்பை நினைச்சுவான்னா அப்படியே தூவான். ஆனால் இந்த ஆசாரியன் இந்த
வீதிகள் நடக்கும் பொழுது இந்த ஆசாரியனை மற்றவர்கள் எப்படி சால்ட்டி மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, உப்பு மனிதன் அப்படின்னு கூட அழைக்கின்ற ஒரு பழக்கம் இருந்ததாக இந்த வேத பண்டிதர்கள் என்ன செய்தாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ இந்த உப்பு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா போஜன பலிக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதைத்தான் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்காக செல்லும் பொழுது இந்த ராஜா சொல்லுகின்றான், தேவையான அளவு உப்பு அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவன் என்ன செய்யணுமா, நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த 9, 10 ஆகிய வசனங்களில் வேதம் சொல்லுகிறது, எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவருக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. எப்படி செய்யப்படுவதாக? நீங்கள் அந்த 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட தேவையான இளங்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவை தினம் தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கடவுள். அப்போ நிறைய இந்த பொருட்கள் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது உப்பு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா தேவனோடு கூட உடன்படிக்கை செய்வதற்கு உப்பு ரொம்ப தேவைப்படுகிறது. அப்போ எந்த ஒரு பலி செலுத்த வேண்டும், உப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் உப்பாக இருக்க வேண்டும். எதற்காக? அதுக்கு அடுத்த 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தீர்க்காயுசை கொடுக்கும்படியாக மன்றாடும்படியாக. அப்போ இன்றைக்கு எல்லாருடைய ஜனத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, நீடித்த சுக வாழ்வுக்காக, மகிழ்ச்சியான ஒரு வாழ்வுக்காக, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக தேவ சமூகத்தில் மன்றாடுவது யார் தெரியுமா? நீங்களும் நானும். அதற்காகத்தான் நீங்களும் நான் உப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உப்பு எவ்வாறு தேவ சமூகத்திலே இவருடைய ஆயுசுக்காக, மற்றவருடைய ஆசீர்வாதங்களுக்காக படைக்கப்படுகிறோம், அதே போல இன்றைக்கு நம்ம சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளமான மக்கள் இருக்கின்றாங்க. அப்படி அழிவிலிருந்து கர்த்தர்களை மீட்கும்படியாக நித்தியமான ஒரு வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வை கொடுப்பதற்கு உப்பை போல தேவ சமூகத்தில் நாம் என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்து அப்படி சமூகத்தில் மன்றாட வேண்டும். எஸ்தரின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. ஆமானுடைய சதியின் மூலமாக யூதர்களை எப்படியாயிலும் முற்றிலுமாய் அழித்து நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு கட்டளையை ராஜாவிடத்தில் பெற்றுக்கொண்டு எல்லா நாடுகளுக்கும் அனுப்புகின்றான். இதை கேட்ட எஸ்தர் என்ன செய்தார் தெரியுமா? 4ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னான். எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறாள், நான் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண போறேன். நான் செத்தா கூட பரவாயில்ல, என் ஜனங்கள் காக்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் ஜனங்களுடைய வாழ்வுக்காக, ஜனங்களுடைய நன்மைகளுக்காக தான் செத்தா கூட பரவாயில்லைன்னு சொல்லி அவள் உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அதோடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இங்கே 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. எல்லாம் ஒரு பெரிய மாறுதல். யாரை நிர்மூலமாக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ
அவர்களை யூதர்கள் மேற்கொள்ளும்படியாக காரியத்தை தேவன் ஆச்சரியமாக செய்து முடித்ததை பார்க்கிறோம். அன்பானவர்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றில் மடிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய நித்தியமான வாழ்வுக்காக, அவருடைய நன்மைகளுக்காக நாம் தேவ சமூகத்தில் நாம் உப்பை போல ஒரு சாரமுள்ள உப்பாக நாம் இருக்கிறோமா யோசித்து பார்க்கணும். ஸ்காட்லாந்து தேசத்திலே ஜான் நாக்ஸ் பெரிய ஒரு தேவ மனிதன். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறவங்க. ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய இரத்த வெறி பிடித்த ராணி. அவங்க சொல்லுவாங்க, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற எல்லா படைகளை காட்டிலும் ஜான் நாக்ஸ் முழங்காலுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுவார்களாம். அந்த அளவிற்கு ஒரு மாபெரும் ஒரு ஜெப வீரன். அவருடைய மனைவி அவங்கள பார்த்து சொல்லுவாங்களாம், நீங்கள் கொஞ்ச நேரமாவது தூங்கக்கூடாதா, இரவெல்லாம் முழிச்சு பிடிச்சி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவருடைய மனைவி சொல்லுவார்களாம். அப்போ ஜான் நாக்ஸ் சொல்லுவார், என் ஜனங்கள் எல்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறது, ஸ்காட்லாந்து தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, நான் எப்படி தூங்க முடியும்? ஆண்டவர் நோக்கி அவர் ஜெபம் பண்ணுவாராம், ஆண்டவரே ஸ்காட்லாந்து தேசத்தை தாரும், அது நான் சாகிறேன். கிவ் மீ ஸ்காட்லாந்து ஆர் ஐ டை. ஆண்டவரே எனக்கு இந்த தேசத்தை தாரும், நான் சாகிறேன் ஆண்டவர் இல்லாவிட்டால். தேவ சமூகத்திலே அவ்வாறு கதறுவாராம். அவருடைய ஜெபம் வெறித்தனமாக இருக்குமாம். கர்த்தர் ஸ்காட்லாந்து தேசத்தை அசைத்தார். மாபெரும் எழுப்புதல் உண்டாயிற்றவுடைய காலத்தில் நடன விடுதிகள் மூடப்பட்டது, களியாட்டுகள் கேளிக்கைகள் விடுதிகள் மூடப்பட்டது, மதுபான கடைகள் மூடப்பட்டது. ஒரு மாபெரும் எழுப்புதல். 2 சகோதரிகள் சந்தித்தார்னு சொன்னால் பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாரநாதா அப்படி சொல்லுவாங்களா. அந்த அளவிற்கு அந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் உருவாயிற்று. காரணம், சாரமுள்ள உப்பாக அந்த ஜான் நாக்ஸ் இருந்தார். சாரமுள்ள உப்பாக எஸ்தர் இருந்தாள். ஜனங்கள் காக்கப்பட்டாள். ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ பாக்கியவானா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ உப்பா இருக்கணும். நீ உப்பா இருந்தா நீ மாத்திரமல்ல, உன்னை சுற்றிலும் எல்லா ஜனங்களும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாறி போய் விடுவார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் பாக்கியவான்கள் என்றால் யாரெல்லாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த பாக்கியவான்கள் எப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும்? உப்பாய் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டுமா? அந்த வசனம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உப்பாக மாத்திரமல்ல, வெளிச்சமாகவும் நம்ம என்ன செய்யணும்னா இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? யோவான் நாம் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏன் உலகத்தில் ஒளியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் ஒளியாக இருக்கிறார். அவர் என்ன செய்தாரா, எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, எல்லாரையும் அவருடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒளியாக இருக்கிறது மாத்திரமல்ல, எல்லாரையும் பிரகாசிப்பிக்க அவர் செய்கிறார். வேதத்திலே இயேசுவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில், நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஜாதிகளுக்கு ஒளியாக என்ன செய்தாராம் வைத்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். தானியேல் 2:22 வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் ஒளியாயிருக்கிறவர், வெளிச்சமாயிருக்கிறவர். வெளிச்சம் அவரிடத்தில் தங்குகின்றது. அவர் உலகத்தில் நினைச்சதார்டா ஒளியாயிருக்கிறாரு. நாம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால அவரிடத்திலிருந்து அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு நாம் உலகத்திற்கு ஒளி வீச வேண்டுமா? உலகத்திற்கு நாம தான் ஒளியாக இருக்கணும். ஸ்பர்ஜன் சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தின் வேந்தன் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த
ஒளியை குறித்து அவர் சொல்லும் பொழுது, நீங்களும் நானும் இந்த வேதத்தை நன்றாக வாசிக்கிறோம். இந்த வேதம் திருச்சபைக்கு பெரிய வெளிச்சமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திற்கு நீங்களும் நான் தான் வெளிச்சமாக இருக்கணுமா? ஏன்னா இந்த உலகம் இந்த வேதத்தை படிக்காது. இந்த உலகம் நம்ம என்ன செய்கிறது? படிக்கிறது. ஆக இந்த வேதத்தை தியானித்து இந்த வேதத்தினுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நாம தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை என்ன செய்யணுமா? கொடுக்க வேண்டும் என்பதாக அவர் சொல்லுகிறதாக வேதத்தில் நாம் அவர் ஒரு கொட்டேஷன் ஒன்று அவர் நினைச்சிருக்கிறார்னா சொல்லியிருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு என்ன செய்யணுமா? கொடுக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு யோவான் ஸ்நானகரை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாக இருந்தீர்கள். யோவான் ஸ்நானகரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய், அவன் இந்த உலகத்தில் வெளிச்சத்தை கொடுத்தவனை இருந்தபடியினால இது ஜனங்கள் எல்லாரும் அந்த வெளிச்சத்தில் களிகூற மனதாக இருந்தார்களாம். அவன் செய்த என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அவனுடைய வெளிச்சத்தில் அவங்க ஜனங்கள்லாம் இந்த சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படி அவன் என்ன செய்தான் அப்படின்னு பார்க்கும் பொழுது லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் 6, 7 ஆகிய வசனங்களிலே அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, அப்போ இவன் யோவான் ஸ்நானன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிச்சம் அவனுக்கு பிரகாசித்திருந்தபடியினால அவன் போய் பாவம் மன்னிப்புக்கென்று ஜனங்களுக்கு போதனை பண்ண உடனே அந்த வேத வசனத்தை குறித்து, இயேசுவை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து அவன் பண்ணின போதனைகள், அந்த போதனையில் உள்ள அந்த வெளிச்சம், அவனுக்குள்ள அந்த வெளிச்சம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்களை கர்த்தருக்கு நேராக அழைத்து கொண்டு வந்தது. திரளான ஜனங்கள் ஞானஸ்தானம் பெறும்படியே வந்தார்கள். ஆயக்காரர்கள் வந்தாங்க, பாவிகள் வந்தாங்க. ஆயக்காரர் வந்து ஞானஸ்தானம் பெறும்படியாக அவனை நோக்கி கேட்குறாங்க, போதகரே நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் எப்படியா வாழணும்? எல்லாரும் கேட்டு மனம் திரும்புகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த வெளிச்சம் என்ன செய்கிறது என்று சொல்லி பார்க்கும் சொன்னால், ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக அழைத்து கொண்டு வருகிறது. ஆகவே தான் 1 பேதுரு நிருபத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாம் அவருக்கு சொந்தமான ஒரு ஜனமாக ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு காலத்தில் இருளில் வாழ்ந்து கொண்டு வந்தோம். இப்போ இந்த ஆச்சரியமான ஒளியை நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த ஒளிக்கு ஏராளமான ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்படியாக, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த வெளிச்சத்தை நாம் பெற்றிருக்கிறபடியினால், வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறபடியினாலே இன்றைக்கு இருளில் வாழ்கிற ஜனங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெளிச்சத்தை கண்டுகொள்ளும்படியாக ஜனங்களை அழைத்து கொண்டு வரணும். அதுதாங்க நம்ம மேல் விழுந்த ஒரு பெரிய ஒரு கடமை. இது இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்படி ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு பாவத்தில் தூங்கி கொண்டிருக்கின்ற, மரித்து கொண்டிருக்கிற இந்த ஆத்மாக்கள் அதிலிருந்து எழும்பும் பொழுது, மரித்தோரை விட்டு எழும்புகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது பாவத்தை விட்டு விழித்தெழுகிறது. அதைத்தான் நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களில் மரித்தவர்களாக இருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அப்போ இப்படிப்பட்ட பாவங்கள், அக்கிரமங்கள், இப்படிப்பட்ட ஒரு அந்தகாரத்தின் வல்லமையில பீடிக்கப்பட்டிருக்க, சிறைப்படுத்தப்பட்டிருந்த ஜனங்களை விடுவித்து தேவ சமூகத்தில் கொண்டு வருவதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? வெளிச்சமாக இருக்கணும். நாம் வெளிச்சமாக இருந்தால் தான் இந்த இருளில் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இந்த மக்களை ஆண்டவருக்கு நேராக நாம் என்ன செய்ய முடியும்? அழைத்து கொண்டு வர முடியும். ஆகவே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. யோவான் ஸ்நானகன்
கிறிஸ்துவுடைய ஒளியை, வெளிச்சத்தை வெளியே அவன் காண்பிக்கிறவனாக, ஆண்டவருடைய ஒளியை வெளியிலே பிரதிபலிக்கிறவனாக இருந்தான். அவன்கிட்ட ஒளி கிடையாது, ஆனால் ஒளியை பிரதிபலிக்கிறவன். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மிடத்தில் எந்த விதமான ஒளியும் கிடையாதுங்க. ஆனால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு கண்ணாடியை போல, எவ்வாறு சூரியனிடத்திலிருந்து சந்திரன் அந்த ஒளியை பெற்று உலக மக்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, அந்த சந்திரன் அந்த சூரிய ஒளியை கொடுக்கும் பொழுது இரவில் உள்ள எல்லா இருளும் அகன்று போய் விடுகிறது. அதே போல நாமும் ஆண்டவரிடத்தில் அந்த ஒளியை பெற்று மக்களுக்கு நாம் என்ன செய்யணும்? வெளிச்சத்தை கொடுக்கணும். அவ்வாறு கொடுக்கும் பொழுது நம்மிடத்தில் உள்ள அந்த வெளிச்சம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக அழைத்து கொண்டு வரும். மூடி பிரசங்கர் ஒரு முறை இங்கிலாந்து தேசத்திற்கு போய் ஒரு திருச்சபையில் ஊழியம் செய்யும்படி சென்றிருந்தார். அந்த சபையில் ஊழியம் செய்து முடித்த பிறகு இந்த லண்டன் மாநகரத்தில் வடக்கு பகுதியில் ஒரு சபையின் போதகர் ரெவரண்ட் லெஸ்லி என்பவர் தன்னுடைய சபை குறித்து ரொம்ப வேதனையோடு கூட இருந்தார். அந்த சபை மக்கள் ரொம்ப நிர்விசாரமாக உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு மயக்கம் அடைந்தவர்களை காணப்பட்டாங்க. நேரம் மூடிய போய் சொன்னார், ஐயா எங்களுடைய சபைக்கு வந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். அந்த அழைப்பை ஏற்று மூடி பிரசங்கர் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் பிரசங்கம் பண்ணினார். ரொம்ப ஆச்சரியம் பார்த்துக்கிடுங்க. மூடி ஒரு வல்லமையினால் ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனிதன். அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து முடித்த உடனே அவர் வழக்கமாக என்ன செய்தார்? ஆல்டர் கால் கொடுத்தார். யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவங்களெல்லாம் எழுமுன்னு சொன்ன உடனே கூட்டத்துக்கு வந்து எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. இந்த போதகர் லெஸ்லியும் மூடி பிரசங்கியாருக்கு ரொம்ப ஷாக்கு. ஒருவேளை இந்த மக்கள் நான் சொன்னதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை சொல்லி அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கணும். எல்லாரும் அப்படி எந்திரிச்சு நிற்கிறாங்க. மீண்டும் சொன்னார், ஒருவேளை இவங்க தப்பாக புரிந்து கொண்டார்கள்னு சொல்லி, இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் பக்கத்தில் ஒரு இன்கொயரி ரூம் ஒன்று இருக்கிறது, அந்த ரூமுக்கு வாங்க என்று சொன்னார். அவ்வளோ பேர் இருந்துச்சு அங்கே போயிட்டாங்க. அங்கே போய் அவங்க உட்கார்றதுக்கு சேர்ஸ் கிடையாது. இந்த சர்ச்சில் உள்ள சேர்ஸ் எல்லாம் அந்த ரூமில் கொண்டு போய் போட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க. திருப்பி அவங்களுக்கு பெரிய ஷாக் ஆகிட்டு திருப்பி மீண்டும் மூன்றாவது முறை சொன்னாங்களாம், உண்மையாகவே ரட்சிக்கப்பட வேண்டும்னு விரும்புகிற யாரெல்லாம் அவங்களாம் கையை தூக்குங்க அப்படி சொன்னாரா. எல்லாரும் தூக்குனாங்களாம். உண்மையாகவே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாரும் இப்படி ஒரு நிர்விசாரமை வாழ்ந்து கொண்டு இந்த மக்கள் எப்படி மனம் திரும்பினாங்க. அந்த போதகருக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். மூடி பிரசன் கடைசியில் அவர்களுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு, நாளை திங்கக்கிழமை நீங்கள் எல்லோரும் சாயங்காலம் வந்து நம்முடைய போதகரை சந்திங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அடுத்த ஊருக்கு போயிட்டார். அவர் போனார். செவ்வாய்க்கிழமை திருப்பி அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று வருகிறது மூடி பிரசங்கியாருக்கு. என்ன கடிதம்னு சொன்னார், மூடி பிரசங்கியாருக்கு, ஐயா நீங்கள் ஊழியம் செய்து விட்டு போன பிறகு திங்கக்கிழமை எல்லோரும் வாங்கன்னு சொன்னீங்க. திங்கக்கிழமை அதை விட அதிகமான கூட்டம் வந்துடுச்சு. தயவுசெய்து தொடர்ந்து மீண்டும் எங்களுடைய சபைக்கு வந்து ஊழியம் செய்ய வாருங்கன்னு சொன்னாங்களாம். மீண்டும் தொடர்ந்து மூடி பிரசங்க அதே சபைக்கு வந்து 10 நாட்கள் கூட்டம் தொடர்ந்து நடத்தினாங்களாம். ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்களாம். நான் ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பாவ இருளில் வாழ்ந்து கொண்ட ஜனங்கள் மூடி பிரசங்கியாருக்குள்ளாக அந்த வெளிப்பட்ட அந்த வெளிச்சத்தை கண்டு ஏராளமான மக்கள் அடிச்சுட்டாங்கன்னா ஆண்டவரிடத்தில் வந்தார்களாம். ஆண்டவர் அதனால தான் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறீங்க. நமக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கும்னு சொன்னார். உதிக்கிற உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகள் நடந்து வருவாங்க, உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவாங்க. வேத வசனம் சொல்லுகிறது. ராஜாக்களும் ஜாதிகளும் நம் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு நீங்களும் நானும் ஒளியாக வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த ஒளியாக வெளிச்சமாக நாம் ஆண்டவருக்கென்று இந்த உலகத்தில் வீச வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து நமக்குள் பிரகாசிக்கும்படியாக, நமக்குள்ளாக இருக்கிற பாவ இருள் அகன்று போகும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டவர்களாக நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, இந்த வேதம் சொல்லுகிறபடியே எபேசியர்கள் 5:14 கிறிஸ்து உன்னை இணைச்சுவார், நாம் பிரகாசிப்பார். நமக்குள்ளாக கிறிஸ்து பிரகாசிக்கும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். நாம் சாரமுள்ள உப்பாக இருக்கும்படியாக தேவசம் ஒப்புக் கொடுப்போம். இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருந்து ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நமக்கு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 295, கிறிஸ்தவ கீர்த்தனை 316 பாடவும். மாமனோகராம் இவ்வாலயம் வந்தருள் கோரும்.
கீதம் 295, கிறிஸ்தவ கீர்த்தனை 316 பாடவும். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாக வாழும்படியே அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் இந்த உலகத்தில் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அப்படிப்பட்டவர்களை வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற உம்முடைய வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே நாங்கள் பயனுடையவர்களாக இருக்கணும் சுவாமி. ஒரு உப்பை போல சாரமுள்ளவர்களாக, ஒரு வெளிச்சத்தை போல மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே ஆண்டவரே. இத்தனை காலங்கள் நாங்கள் அவ்வாறு வாழ்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவரே, அது ஏமாற்றம் தான் சுவாமி. எங்களுடைய தவறுகளை மன்னியும், எங்களுடைய குற்றங்களை மன்னிங்க சுவாமி. நாங்கள் தொடர்ந்து நீர் தந்திருக்கிற இந்த ஜீவ காலத்திலே ஆண்டவர் இந்த நாள் முதற்கொண்டு இந்நேரம் முதற்கொண்டு நாங்கள் உமக்கு சாரமுள்ள ஒரு உப்பாக, வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக நாங்கள் வாழுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திறப்பில் நின்று ஜனங்களுக்காய் மன்றாடுகிறவர்களாக, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, கிறிஸ்துவுக்காக ஆண்டவரை பிரகாசிக்கிறவர்களாக, வெளிச்சமாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. விசேஷமாக
அன்பு வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறேன். உலகத்தின் பாவத்தின் வல்லமையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அதிலிருந்து விடுதலை பெற முடியவில்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது உன்னை கிறிஸ்து பிரகாசிப்பான்னு சொல்லியிருக்கிற வசனத்தின்படி அப்பா, இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எழுந்திருக்கும்படியாக ஆண்டவரே இன்றைக்கு ஒரு விசேஷித்த கிருபை இந்த பிள்ளைகளை மூடும்படியை ஜெபிக்கிறோம். எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ ஒளி ஒவ்வொரு மீதும் பிரகாசிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கிற அந்த ஒளியானது ஆண்டவரே அநேக மக்களை உமக்கு நேரம் கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளை விசேஷித்த விதமாக நீர் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய ஆவியினாலும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுப்பீராக. வேலையை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. திருமணத்திற்கு காத்திருக்கிற அருமையான வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா திருமண தடைகளும் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஆண்டவர் பிள்ளைகள் திருமண வயதெல்லாம் தாண்டி சென்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு, பெற்றோர்கள் உண்டு சுவாமி. அவருடைய கண்ணீரெல்லாம் கற்று துடைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வு அமைய உதவி செய்யுங்கப்பா. திருமணமாகியும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லைன்னு சொல்லி ஏக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவருடைய ஏக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக சுவாமி. நல்ல ஏற்ற வேளையில் குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதியும். பேறுகால நிலைமைக்கு அருமையான சகோதரிகளுக்கு கற்பதற்கு நீ பூர்ணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே படுக்கையில் இருந்து கொண்டு இந்த ஆராதனை பங்கு பெறுகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. பலவிதமான நெருக்கடிகளுக்கு மத்தியில் வேதனையோடு கூட இந்த ஆராதனை பங்கு பெறுகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரை கற்று துடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனங்களை கற்று மாற்றுவீராக. அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை கற்று நிறைவேற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. சில பலவீனப்பட்டு சோர்ந்து போயிருக்க நிலைமை ஐயா. யார் எனக்கு உதவி செய்வாங்க? நான் தனிமையாக இருக்கிறேனே, பிள்ளைகள் கூட என்னை பார்க்க முடியவில்லை சொல்லி ஆதரவற்றனவே இருக்கிற அருமையான தாய் தகப்பன்மாருக்கு ஜெபிக்கிறோம். இந்த வயதான காலத்தில் எங்கள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை தாங்கும்படியே பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன ஆண்டவரையா, நீங்கள் பலப்படுத்தும்படியாக கைவிடாதபடி காத்துக்கொள்ளும்படி அங்கு ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தை நீடித்து சுகவாழ்வு கொடுத்து வழியெடுத்துவீராக. ஆண்டவரே மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்ற ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பல நாட்களை மாதங்களாக சிகிச்சை பெற்ற ஒரு பிள்ளைகளோடு சுவாமி, அவருடைய பலவீன கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதினாலும் அது பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இப்போது அவைகளுக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவைகள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் கடந்து வருவதாக ஒரு பூரண விடுதலை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாங்கோடி ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதியும். என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லாவற்றும் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும் ஐயா. கண்ணீரோடு பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பத்தில் உள்ள பிரச்சனை நிமித்தமாக வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி பல வகையான பாவத்தின் வல்லமையினாலே, இருளின் வல்லமையினால் பாதிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லி கண்ணீரோடு கூட வருகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த இருளின் வல்லமையிலிருந்து கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது கடந்து வந்து அதை விடுதலை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளை மாற கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த சென்னையை சார்ந்த அருமையான இந்த குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரமே. ஜெயஸ்ரீ மோகன்ராஜ் அம்மா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வயோதிப காலத்திலும் கர்த்தருடைய கிருபை அதிகமாக தாங்குகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அவர் எத்தனையோ பலவீனர்கள் உண்டு, ஆனாலும் பலப்படுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரமே ஐயா. ஆண்டவரை தொடர்ந்து அவளை பலப்படுத்துங்க. நல்ல சுகத்தை பலத்தையும் நீடித்த சுகவாழ்வை கொடுத்து வழியெடுத்துங்கப்பா. அவருடைய அன்பு மகள் கிரேஸ் அபிகாயில் மோகன்ராஜ் அம்மா சகோதரி அவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பு சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை நேசிக்கிற மகள் அறிந்திருக்கிறீங்கப்பா. தேவ கிருபை இந்த மகளை மூடுவதாக. அவர்கள் செய்கின்ற பணியை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ சித்தம் இந்த குடும்பத்திலே நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக. அதே போல அடுத்த சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான ஹஸ்பண்ட் ஆலிவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான சகோதரரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர் கொடுத்த அன்புக்குரிய துணைவியாருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அனிதா ஐரிஷ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அருமையான சகோதரி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்விலே கர்த்தருடைய கிருபை நிறைவாய் தங்கியிருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அவர்களுக்கு கொடுத்த அன்பு
குழந்தைக்காக லூக்கா தாமஸுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பு குழந்தை ஆசீர்வதிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்து எழுதப்பட்டிருக்கு. அதே போல இந்த பிள்ளை விருத்தி அடையும். வருங்காலத்து நட்சத்திரத்தை போல பிரகாசி கிருபை தருவீராக. தேவ கிருபை இந்த குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். இன்னும் பல வகையில் இந்த ஆராதனை வேலைக்கு உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக, ஜெபத்தின் மூலமாக தாங்குகிற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 37 பாமாலை 26 பாடுவோம். நல் மீட்பரே இந்நேரத்தில் வந்த ஆசீர்வாதம் கோருமேன். கீதம் 37 பாமாலை 26 பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசனத்தினால் நிறைத்து உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தீரே. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம்.
தொடர்ந்து ஜீவகாலமெல்லாம் உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய கரங்களையும் பிடித்து நடத்துவீராக. ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. அவர் தாவோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.